ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய், நம்ம வீட்டில் வளர்ந்த கீரை. இன்றைக்கி தான் ஏதோ சமையல், சிம்பிளான சமையல். அது மணியாக போகிறோம், உடம்பு நல்லா இல்லைன்னு சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா 2 பேர் இருக்கிறது, 2 பேர், அதில் எவ்வளோ பெருசாக செய்ய முடியும். அதனால் சாப்பாடு போதும். எப்போவுமே சாதம் கம்மியாக வச்சு காய் கீரை இது மாதிரி இருந்ததுன்னா நிறைய செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். சாதம் கம்மியாக தான் வச்சுக்கணும். கீரை, சிக்கடி கீரை நம்ம வீட்டில் தான் பறிச்சது. ஏன்னா அது மருந்தடிக்கிற கீரை, நம்ம வீட்டிலே வளர்ந்த கீரை, சிக்கடி கீரை. அது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரே ஒரு செடி கத்திரிக்காய் மருந்தடிக்கலை. அப்படியே ஒரு மாதிரி விறகு சாப்பிட்ற மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்க, அப்படியே நம்ம வீட்டு கத்திரிக்காய் மருந்தடிக்காய் கத்திரிக்காய்ங்கிறதுனால இவை அப்படியே வந்து முழுசாகவே வெட்டி போட்டேன். சாப்பிட்ட உடனே பெரிய சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் தயிர் வந்து எப்போ நிறைய போட்டு வச்சுக்குவோம், அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம், நிறைய போட்டு சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து தயிர் வந்து நேற்று போட்டதும் மீதி இருக்குது, அந்த தயிரை போதும் நமக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த தான் லஞ்ச் மெனு. கொஞ்சம் ரசம் இருக்குது, அது வந்து சாப்பிடலாம் வேண்டாம். இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து கத்திரிக்காய், நம்ம வீட்டில் பச்சை கத்திரிக்காய், நம்ம வீட்டில் வளைச்சா கீரை தான் லஞ்ச் மெனு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். நானும் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க. செய்தி சாப்பிட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.